ஹலோ நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வேலு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எல்லாருமே ஐசான் ராஃபா அப்படிங்கிற ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் என்னடா அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தான் நிறைய இது தெரிஞ்சது. அதாவது என்னென்னா, இப்போ இன்னுமே பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வார் போயிட்டுருக்கு. அவங்க ஹமாஸுக்கு பாலஸ்தீன் ஹெல்ப் பண்ணுறதை நினச்சிட்டு பாலஸ்தீன் மக்கள் ஃபுல்லாகவே ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப அழுகுறான். இதை பார்த்தாவே தெரியும் எப்படி ஒரு வாரோட கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வயசில் நம்மள விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் உணவு இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பாலஸ்தீன் மக்களும் இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து தள்ளி போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ கடைசியாக ராஃபா அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. இஸ்ரேல் அங்கே இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் மக்களை தான் இன்னும் துன்புறுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அங்கே நடந்த குண்டு வெடிப்பில் 40க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 30,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன் மக்கள் இறந்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் கூட வர பையன் உன்னோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் இறந்து போகணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படின்னா அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஐநாடுல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. இப்போ இந்த நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் கூட அங்கே எத்தனையோ மக்கள் இறந்துருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு செய்தி கூட போட்டுருந்தாங்க. அதில் ஒரு தலையில்லாத சின்ன குழந்தையோட உடலை எடுத்ததாக சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற உயிரினங்களை விட நம்ம அறிவால் மேம்பட்டிருந்தாலும் இன்னும் மதத்தாலையும் அரசியலாலையுமே பிளவுபட்டு தான் இருக்கும். இதெல்லாம் உணர்ந்து மக்களை நாமளும் அமைதி வழியை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அரசியல் அமைப்புகளும் உள்ள தலையிட்டு இதை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்.